வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம பாலாக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலாக்கு பன்னீருக்கு தேவையான பொருட்கள்: பாலாக்கு கீரை 1 கட்டு, தேவையான அளவு எண்ணெய், 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், 1½ ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, பன்னீர் ஒரு கட்டி, ஒரு 100 கிராம் கட்டி வாங்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி ஒரு 3 டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம், நம்ம கீரையை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பன்னீர் இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இப்படி போட்டுருங்க. போட்டு ஒரு குலுக்கு இப்படி குலுக்கிடுங்க. ஏன்னா நம்ம பொரிக்கும் போது பன்னீர் உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு இது நல்லா இதில் பிடிச்சிக்கும். இதில் உள்ள ஈரம் இருக்கிற வரைக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த பன்னீரில் பிடிச்சிக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது. இதில் நம்ம இந்த கீரையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிலர் பச்சையோடு அரைச்சி விடுவாங்க. அப்படி அரைச்சி விட்டோம்னா கொஞ்சம் நமக்கு பச்சை வாடை வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து ஒரு வடிக்கிற பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி இதில் போட்டுருங்க. இதை அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பன்னீர் தாளிச்சிடலாம். நல்லா ஒரு பெரிய இதில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் முதல்ல நம்ம பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த பன்னீரை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்தால் போதும், எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்தால் போதும். இதே மாதிரி பன்னீர் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பெரட்டினதுக்கு காரணம் இந்த மாதிரி நல்லா கலர் வரும், இல்லைனா அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இதில் பட்டை லவங்கம் அதெல்லாம் போட தேவையில்ல, அதுக்கு தான் நான் கொஞ்சம் கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆனால் நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டர் போட்டு கூட தாளிக்கலாம். சிலருக்கு பட்டர் போட்டு தாளித்தா பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. நான் அதனால் ஆயில் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாலாக்கு கீரையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ கரம் மசாலா பொடி, இப்போ இந்த வெறும் மிளகாத்தூள் போட்டுருவோம். போட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த பாலாக்கு கீரை நம்ம தண்ணியில் போட்டு எடுக்க தொட்டு கலர் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலர் அப்படியே இருக்கும். கொஞ்சம் அந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த பாலாக்கு கீரையை நம்ம போட்டோம்னா, எந்த கீரையுமே நம்ம வேக வைக்கும் போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டோம்னா அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அந்த மசாலா மிளகா வாடை போயிடுச்சு. இப்போ இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த கீரையோட பச்சை வாடை, மசாலாவோட பச்சை வாடை இது எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சுருவோம். பாருங்கள், நல்லா இந்த மசாலா வாடையும் பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ இதில் மேலெல்லாம் பிரிக்கும், அதனால் நீங்கள் சிம்லையே வச்சு கிண்டிக்கங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம இதில் போட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி பொரித்து போட்டிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சையோடு போட்டிங்கன்னா அந்த பன்னீர்லாம் உடஞ்சி ஒன்றோட ஒன்றா ஆகிடும். இப்போ பாலாக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சூப்பரான பாலாக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம நானுக்கு, சப்பாத்திக்கு, இந்த மாதிரி பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.